ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, வள்ளலாரை ஒரு நீதிபதியே தலை வணங்கினார். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னா, யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர், சிறந்த சிவபக்தர், அதாவது பண்பாட்டிலும் உயர்ந்தவர், அப்பர் சுந்தர், திருஞான சம்பந்தர் ஆகிய மூவர் பாடிய தெய்வ பாடல்களே தேவாரம், அருட்பாடல்கள் என்று ராமலிங்க அடிகளார் பாடிய பாடல்கள் அருட்பா அல்ல, அது மருட்பா என்று வள்ளல் பெருமான் மீது ஒரு வழக்கு போட்டாங்க ஒரு காலத்துல. இந்த யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் சௌந்தர நாயகம் பிள்ளை என்னும் வழக்கறிஞர் தமக்காக வாதாட வந்தார். அப்ப வள்ளல் பெருமாள் தமக்காக வாதாட எந்த வழக்கறிஞரும் வச்சுக்கல. கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு. அப்போ வழக்கு நடக்கிறத வேடிக்கை பார்க்க நீதிமன்றத்தில் பெருங்கூட்டம் கூடியிருந்தது. நீதிபதி தன்னுடைய இருக்கையில் அமர்ந்துட்டு இருந்தார். ஆறுமுக நாவலும் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்தார். நீதிமன்ற சேவகன் என்ன பண்ணுறாரு, வள்ளல் பெருமானை கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே நம்முடைய வள்ளலார்னா நீதிமன்றத்துக்குள்ளே வர்றாரு. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் கை கூப்பி வணங்குறாங்க அவரை. நீதிபதியும் தன்னுடைய இருக்கையிலேருந்து எழுந்துட்டார். எப்பவுமே ஜட்ஜு என்ன பண்ணுவார்னா, அவர் பெரிய யார் வந்து எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் இந்த ஜட்ஜு எழுந்திருக்க மாட்டார். அது வழக்கம், அங்கே தான் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வள்ளல் பெருமாள் வந்த உடனே அருள் பொங்கும் அவருடைய முகத்தை கண்டவுடன் தன்னை அறியாமலே நீதிபதி எழுந்துட்டார். நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஆறுமுக நாவலரை வந்து பார்த்து, வள்ளலார் நீதிமன்றத்துக்கு நுழைந்த போது நீங்கள் எழுந்து நின்று, அது மட்டும் இல்லாமல் கை கூப்பினீர், அது கை கூப்பிட்டீங்க. அப்போ வள்ளலாரை பெரியவர் என்று ஒப்புக்கொள்ளும் நீங்கள் அவர் மீது வழக்கு போட்டிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சஜஷன் சொன்னாராம். இதை வந்து அதுக்கப்புறம் வள்ளலார் பாடிய பாடல அருட்பா என ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருக்கோயில்களை இது பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் கூட. அதாவது நீதிபதியே எழுந்து வணங்குறாங்க அப்படிங்கும்போது அது யாருக்கு அப்படின்னா நம்முடைய வள்ளலாருக்கு தான். வள்ளலார் ரொம்ப சிறந்த ஒரு மகான், இறைத்தன்மை கொண்ட மனிதன். அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதமான நிகழ்வு தான் இதெல்லாம் இருக்குது. பல மகான்களுக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கும். வள்ளலாருக்கு ஒரு விதமான அற்புதங்கள், அது வார்த்தைகள் அல்ல, சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை குறித்ததான பல தகவல்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறொரு அற்புதத்தை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வள்ளலார், ராமலிங்க வள்ளலார் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு அற்புதத்தை பார்க்கலாம்.